सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपार करुणाकरम् अग्रे पादुकया दयाभ्यधिकया पार्श्वेऽपि भूमिभुवा वायोरात्मभुवा पदाम्बुजयुगीं संगृह्णता सादरं छत्रं चामरयोर्युगञ्च वहता भ्रातृत्रयेणावृतं सर्वत्रापि नरैश्च वानरगणैः ராமம் பஜே ஷியாமளம். கல்யாணம் என்ற தலைப்பிலே உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று அடியேனை அழைத்தீர்கள். நேர தலைப்புக்கு போயிடுவோம். சீதா கல்யாணம். முதல்ல மணமகள் யாருன்னு பார்ப்போம். அடுத்து மணமகன் மாப்பிள்ளை யாருன்னு பார்ப்போம். கல்யாணத்தை யார் நடத்தி வச்சாருன்னு பார்ப்போம். மேற்கொண்டு திருக்கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத பார்த்துருவோம். இப்போ மணமகள் யாருன்னா சாக்ஷாத் மகாலட்சுமியின் அவதாரமான சீதாதேவி தான் மணமகள். அவள் எப்படி தோன்றினாள்? வால்மீகி வர்ணிக்கிறார். அதமே கிருஷதா க்ஷேத்திரம் லாங்கலாத் உத்திதாபுரா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா. ஜனக மகாராஜா, அவருக்கு சீரத்வஜ ஜனகன் என்று பெயர். அந்த சீரத்வஜ ஜனகன் மிதிலையை ஆண்டு வந்தார். மிதிலையை ஆண்டு வந்த சீரத்வஜ ஜனகன் ஒரு யாகம் செய்கிறார். சாஸ்திரம் என்னன்னா, ஒரு ராஜா யாகம் பண்றார்னா யாகம் செய்யும் மன்னன் தானே கலப்பையால் அந்த யாகசாலையை உழ வேண்டுமா. அப்படி ஜனக மகாராஜா யாகம் செய்த போது தானே கலப்பையால் அந்த யாகசாலையை உழுதார். உழுத போது என்னாச்சா, அந்த கலப்பையினாலே ஒரு குழி உண்டாகும் இல்லையா. பாதையில கலப்பையை வச்சு உழும்போது ஒரு ஃபர்ரோன்னு சொல்றோம், அந்த ஒரு லாங்கல பத்ததி உண்டாகும், அந்த குழி உண்டாகும். அந்த குழியிலே பார்த்தால் பூமியில் இருந்து ஒரு பெண் குழந்தை ஜனக மகாராஜாவுக்கு கிடைத்ததாம். பூதலாத் உத்திதா சாத்து வியவர்தத மமாத்மஜா. ஜனகன் என்ன பண்ணா, அந்த பூமியில் இருந்து கிடைத்த குழந்தை அவள் சாக்ஷாத் பூமி தேவியின் மகளாகவே தோன்றி இருக்கிறாள். இது இந்த யாகம் பண்ணி பகவானை ஆராதித்தோம், நமக்கு பகவான் அனுகிரகத்தால கிடைச்சதுன்னு சொல்லி தன்னுடைய மகளாகவே அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க தொடங்கினான். அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தான். இந்த யாகசாலையை உழும்போது அந்த கலப்பை நுனியால் ஏற்பட்ட குழியிலேருந்து தான் அந்த குழந்தை பிறந்திருக்கா. சான்ஸ்கிரிட்ல கலப்பையால் ஏற்படும் குழிக்கு சீதான்னு பேரு. இது கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்றார். சீதா லாங்கல பத்ததிங்கிறார். கலப்பையால் உழும்போது ஏற்படக்கூடிய அந்த ஃபர்ரோ குழிக்கு சீதான்னு பேரு. அந்த குழியிலே இவள் பூமி தேவியின் மகளாக கிடைத்தாள். அதனால அந்த குழியின் பேரையே வச்சுதான் இவளுக்கு சீதா என்று திருநாமம் சூட்டினார் ஜனகன். இத கம்பர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எப்படி மகாலட்சுமி சீதையாக அவதரித்தாள்னா, உழுகின்ற கொழுமுகத்தின் உதிக்கின்ற கதிரினொளி பொழிகின்ற புவி மடந்தை உரு வெளிப்பட்டு எனப்புணரி எழுகின்ற தெள்ளமுதோடு எழுந்தவளும் இழிந்தொதுங்கி தொழுகின்ற நன்னலத்து பெண்ணரசி தோன்றினாள். அதாவது ஜனகன் யாகசாலையை உழுதார் இல்லையா. யாகசாலையை உழும்போது பொதுவாக பூமிக்கு அடியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் ஜனகன் யாகசாலையை உழுத போது பூமிக்கு கீழே இருக்க பூமாதேவியே வெளியில் வந்துட்டாளோன்னு தோணித்தான். ஏன்னா பூமி தேவியே ஒரு பெண்ணாக வெளியில் வந்தால் எப்படி இருக்கும், அது போல உழுத போது உள்ளிருக்கும் பொருள் எதுவும் வெளியில் வரல, உள்ள இருக்கிற பூமாதேவியே வெளியில் வந்துட்டா போல இருக்கு. பூமி தேவியின் மகளாக மகாலட்சுமி சீதையாக அவதரித்தாள். ஆனால் வைகுண்டத்தில் இருக்க மகாலட்சுமியை விட அவதாரத்தில் சீதையா வந்திருக்காளே, அந்த மகாலட்சுமியின் பிரபாவம் இன்னும் அதிகமாக இருக்கான். ஏன்னா வைகுண்டத்தில் மட்டும் தாயார் இருந்தான்னா அவள் குணங்களையும் பெருமையையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆனால் அதே தாயார் பூமிக்கு இறங்கி வரும்போது அவள் கருணை பொறுமை உள்ளிட்ட குணங்கள் எல்லாம் நம்ம நன்னா அனுபவிக்க முடியறது. அதனால அவதாரத்தில் உள்ள சீதையை பார்க்கும்போது மகாலட்சுமி கூட இவள் என்னை விட பிரபாவம் மிக்கவள்னு கொஞ்சம் விலகி போயிடுவாளாம். அப்படி மகாலட்சுமியை விடவும் பிரபாவம் மிக்கவளாக இந்த சீதாதேவி தோன்றினாள். சீதா என்று திருநாமம் சூட்டினார் ஜனகன். அவர் என்ன பண்ணிட்டாராம், வீரிய சுல்கேதி மேகன்யா ஸ்தாபிதேயம் அயோனிஜா. ஒரு கர்ப்பவாசம் பண்ணல, அயோனிஜையாக பிறந்திருக்கிறாள். ஏன்னா பூமியின் மகளா நேரா பூமியிலேருந்து வந்துட்டா. ஆனா ஜனகன் என்ன பண்ணாரா, தன்னுடைய சிவதனுசை எடுத்து நான் ஏற்றுவோருக்கு தான் இந்த பெண்ணை திருமணம் செய்து தருவேன்னு சொல்லிட்டாரான் ஜனகன். அதுக்கு ஒரு பின்னணி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சிவதனுசின் பின்னணி இதை ஜனகனே சொல்றார். அது என்னன்னா, தக்ஷனுடைய யாகத்தின் போது சிவபெருமான் கோபம் கொண்டார். தனக்கு மரியாதை கொடுக்கவில்லை, மேலும் பார்வதி தேவியையும் அவன் அபவாதம் பேசுகிறான். அதனால கோபம் கொண்டார் சிவபெருமான். அந்த தக்ஷனுடைய யாகத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அப்போ கையில சிவதனுசை எடுத்து அதிலே அம்பை பூட்டி இப்பவே தக்ஷனுடைய யாகத்தை ஒழிக்கிறேன்னாராம். அப்போது தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட இல்ல நீங்க கோபம் கொள்ளக்கூடாது, இந்த யாகசாலையை ஒழிக்க வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தித்தாளாம். அதனால மனமிறங்கிய சிவபெருமான் என்ன பண்ணிட்டாராம், இந்தாங்கோன்னு தேவர்கள் கையில வில்ல கொடுத்துட்டு போயிட்டாராம் கோபம் தணிந்து. தேவர்கள் என்ன பண்ணாலும் அந்த வில்ல ஜனகனுடைய குல முன்னோர் தேவராதன்னு ஒருத்தர் இருந்தார்.
அந்த தேவராதன் கையில கொடுத்து, சிவபெருமானுடைய வில்லு, அவர் யாகசாலையை அழிக்கிறதா இருந்தார், கொஞ்சம் சாந்தமாக்கணும், வில்லை எங்க கையில கொடுத்துட்டார், நீ வச்சு கொண்டா. அந்த தேவராதன் தான் அந்த வில்லை வைத்து பரம்பரையாக பூஜித்து வந்தாராம். அந்த தேவராதனுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இந்த சீரத்வஜ ஜனகன். அதனால வழி வழியா அந்த வில்லு வந்துட்டு இருக்கு. அந்த வில்லை சிவபெருமான் அனாயாசமா தூக்கினார். ஆனா மற்றபடி எல்லோராலும் அந்த வில்லை தூக்க முடியாதாம். அந்த வில்லை ஒரு பெரிய பேழை, ஒரு பெட்டி, அதுக்கு மேல வச்சிருக்கான் ஜனகன். அதை தள்ளிண்டு வரணும்னாலே 5000 பேர் வேணுமா. அவ்வளவு பெரிய வில்லு அது, அவ்வளவு கனமான வில்லு. சீதாதேவி சிறுமியாக இருக்கும்போது பந்து விளையாடின்றாலும். இந்த விஷயம் ஆச்சாரியர்கள் சொல்வது, இது வால்மீகியோ கம்பரோ சொல்லல. இந்த வில் எப்படி வந்ததுன்னு வால்மீகி சொல்லியிருக்கார். ஆனா அதோட ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சேர்த்து ஆச்சாரியர்கள் சொல்றா. சீத்தை சின்ன வயசுல பந்து விளையாடின்றாலும். பந்து விளையாடும் போது என்ன எடுத்து அந்த பந்து இந்த வில் இருக்கக்கூடிய பேழைக்கு கீழே போய் விழுந்துருத்து. சில சமயம் நம்ம வீடுகள்லயே குழந்தைகள் பந்து விளையாடினா ஏதாவது ஒரு பெரிய பீரோ இருக்கும், அதுக்கு அடியில பந்து போயிடும், அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுபோல சீத்தை பந்து விளையாடினா வில் இருக்கும் பேழைக்கு கீழே அந்த பந்து போயிடுத்து. சின்ன குழந்தை, அவளால் உள்ள போயும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு உள்ள போயிடுத்து. ஜனகன் பார்த்தாராம், நம்ம பொண்ணு என்ன பண்ண போறான்னு பார்ப்போன்னு வேடிக்கை பார்த்தாராம். சீத்தை கிடுகிடுன்னு போனாலாம். அனாயாசமா இடது கையால வில்ல அப்படி நகர்த்தினாலாம், பந்தை எடுத்துன்னு போயிட்டாலாம். ஜனகன் பார்த்தாராம், அப்பா என் பொண்ணுக்கு எவ்வளவு வலிமை, திடீர்னு போனா தள்ளுறதுக்கே 5000 பேர் வேணும், இவ வில்ல லெஃப்ட் ஹேண்டால தள்ளினா வில்ல எடுத்துன்னு போயிட்டா. இவ்வளவு வலிமை இருக்குன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இவளை விட வலிமையானவனா இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே சொல்லுவா, ஒரு ஆண்கிறவன் ஒரு ஆளுக்கு சமம், ஒவ்வொரு பெண்ணும் 6 பேருக்கு சமம்பா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி ஸ்னேகேச்ச மாதா சயனேத்து வேஷ்யா ஷட்கர்மயுக்தா குல தர்ம பத்னி. ஒரு பெண் எப்படி இருப்பானா, தன்னுடைய கணவனோடு வாழும் காலத்தில் எப்படி ஒவ்வொரு நிலையிலும் எப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா, கணவனுக்கு பணிவிடை செய்யும் போது பணிப்பெண் போல இருப்பாளாம். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, ஆலோசனை சொல்லும் போது மந்திரியாக இருந்து ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாளாம். ரூபேஷு லக்ஷ்மி, வடிவத்தில் லக்ஷ்மி போல் இருப்பாள். க்ஷமயா தரித்ரி, பொறுமையிலே பூமி தேவி போல் இருப்பாள். ஸ்னேகேச்ச மாதா, அன்பு காட்டும் போது தாயாக இருப்பாள். சயனேத்து வேஷ்யா, ஏகாந்தமாக இருக்கும்போது காதலியாகவும் இருப்பாள். அப்போ ஊழியத்தில் பணிப்பெண்ணாகவும் இருக்கிறாள், அறிவை உரைப்பதில் அமைச்சனாகவும் இருக்கிறாள், அதுக்கப்புறம் வடிவத்தில் லக்ஷ்மியாக இருக்கிறாள், பொறுமையிலே பூமகளாய் இருக்கிறாள், அன்பு காட்டும் போது உணவளிக்கும் போது அன்னையாகவும் இருக்கிறாள், எல்லாத்துக்கும் மேல தனிமையிலே காதலியாகவும் இருக்கா. ஒவ்வொரு பெண்ணும் 6 பேருக்கு சமம்ங்கிறா. அதனாலதான் ஒத்தரால சமாளிக்க முடியலங்கிறா கணவன்மார்கள் சொல்றா இல்லையா. ஏன்னா இவர் ஒத்தர், அவ 6 பேருக்கு சமமா. அதனாலதான் சொல்லும் வழக்கத்திலேயே ஒரு ஆண் ஒருத்தர் வந்தா, ஓ சுவாமி வந்துட்டாருங்கிறோம். அவர் மனைவியை சொல்லும்போது தேவிகள் வந்தாச்சான்னு கேட்குறோம். மனைவியை தேவிகள்னு ப்ளூரல்ல சொல்றா, ஹஸ்பண்டை சுவாமின்னு சிங்குலர்ல சொல்றா. ஏன்னா இவர் ஒருத்தர், அவ 6 பேருக்கு சமமா. கோவில்லையே சொல்லுவா, இவர் யாரு, இவர் சார்கபாணி சுவாமி, இந்த பக்கம் ஸ்ரீதேவிகள், இந்த பக்கம் பூதேவிகள் அப்படின்பா. ஏன்னா எப்போதுமே பெண்ணுங்கிறவா 6 பேருக்கு சமம். அதனால ஜனகன் பார்த்தான், என் பொண்ணுக்கு இவ்வளவு வலிமை இருக்குன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு இதை விட வலிமை இருக்கணும். அதனால யார் ஒருவன் இந்த வில்லை கையில் எடுத்து நான் ஏற்றுகிறானோ அவனுக்குத்தான் என் பெண்ணை மணம் முடித்து கொடுப்பேன். இது வீரிய சுல்கம்னு சொல்லிடுறான். சுல்கம்னா பரிசுன்னு அர்த்தம். வீரிய சுல்கம்னா வீரத்துக்கு பரிசு இந்த கல்யாணம். யார் ஒருத்தன் தான் வீரன்னு நிரூபித்து வீரிய சுல்கேதி மே கன்யா ஸ்தாபிதேயம் அயோநிஜா. அதனால யார் ஒருத்தன் இந்த வில்லை எடுத்து நான் ஏற்றுகிறானோ அவன் தான் என் பெண்ணுக்கு நிகரான நல்ல வலிமையான வீரம் மிக்க அசாமி, அவனுக்கு தான் இந்த பெண்ணை மனம் முடித்து தருவேன்னு ஜனகன் சொல்லிவிடுகிறான். அப்போ சீத்தை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறாள். பல மன்னர்கள் அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றணும்னு பார்க்கறா, யாராலையும் ஏற்ற முடியல. ஏன்னா அந்த வில்லுங்கிறது சாமானிய வில்லு இல்லை. மாறாக இங்க சீத்தையோ பார்த்தாள், பேரழகியார் காலம். சீத்தையின் அழகுக்கு கம்பர் ஒரே ஒரு பாடல் போட்டார். சீத்தையின் அழகு எப்படிப்பட்டதுன்னா, பொதுவா ஓமைக்கோர் கம்பநாட்டாழ்வார்னு சொல்லுவா. கம்பர் சிறப்பான ஓமைகள் சொல்லக்கூடியவர், ஒன்னொன்னுக்கும் அழகா எக்ஸாம்பிள். கம்பேர் பண்றதுன்னா கம்பர் போல் கம்பேர் பண்ண முடியாது, அப்படி ஓமை சொல்லுவார். அவர் சொல்றார், சீத்தைக்கு மட்டும் என்னால் ஓமை சொல்லவே முடியாதுன்னார். லோகத்துல யாருக்கு வேணாலும் நான் ஓமை சொல்லுவேன், ஆனா சீத்தைக்கு மட்டும் செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறோர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன். கம்பர் சொல்றார், பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஓமை சொல்லணும்னா மகாலட்சுமியை தான் சொல்லுவா. இப்போ பொண்ணு பார்க்க போனாலே பொண்ணு எப்படி இருந்தான்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்படி இருக்காளோ இல்லையோ, அழகு என்பதற்கு ஒரு அளவுகோல் பெஞ்ச்மார்க்காக மகாலட்சுமி தான் இருக்கா.
அதனால எந்த பெண்ணை பார்த்தாலுமே மகாலட்சுமி மாதிரி இருக்காளா, அதைத்தான் முதல்ல கேட்குறோம். எப்படி ஒருத்தர் பாட்டு பாடினா எம்எஸ் அம்மா போல் பாடினாரான்னு கேட்குறோமோ, கிரிக்கெட் விளையாடினா எப்படி டெண்டுல்கர் போல விளையாடினாரான்னு கேட்குறோமோ, அது போலத்தான் ஒருத்தர் அழகாக இருக்காருன்னா மகாலட்சுமி, பெண்ணை குறிப்பாக சொல்லும் போது மகாலட்சுமிங்கிறோம். கம்பர் சொல்றார், இது வேற பெண்ணாக இருந்தா மகாலட்சுமியோடு ஒப்பிட்டு அழக சொல்லலாம், அந்த மகாலட்சுமியே ஒரு பெண்ணாக வந்து விட்டால் நான் இவளுக்கு என்ன உவமை சொல்ல முடியும், அதை எப்படி வர்ணிக்க முடியும்? மகாலட்சுமியே பெண்ணாக வந்திருக்கிறாள், அப்ப அழகு எப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்படி அழகும் குணமும் நிறைந்தவளாக சீத்தை வளர்ந்து வருகிறாள். இவர் தான் கல்யாண பொண்ணு. அங்க சீனை கட் பண்ணுங்க, இங்க சீனை ஓபன் பண்ணுங்க. கல்யாண மாப்பிள்ளை யாருன்னா அயோத்தியிலே சக்கரவர்த்தி திருமகனாக தசரதன் மகனாக அவதரித்த ராமபிரான். அங்கே மிதிலையிலே ஜனகனுக்கு யாகசாலையிலே கிடைத்த பூமி தேவியின் மகள், கர்ப்பவாசம் பண்ணாத அயோனிஜை சீத்தை. இங்க மணமகன் கல்யாண பையன் யாருன்னா தசரதனுக்கு மகனாக அவதரித்தவன். தசரதன் என்ற ராஜா அயோத்தியை ஆண்டு வருகிறான். 60,000 வருடங்கள் ஆண்டான். அவனுக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைன்னு 3 மனைவியர். ஆனா 60,000 வருஷமா பிள்ளை பாக்கியமே இல்லை. அதனால தசரதன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆச்சாரியன் வசிஷ்டரின் அனுமதியோடு ரிஷ்யஸ்ருங்கர் என்ற முனிவரை கொண்டு முதல்ல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணான். அடுத்து புத்திரகாமேஷ்டி யாகமும் பண்ணான். ஏன்னா பிள்ளை பெறுவதற்கு தடையாக இருக்கும் பாபங்கள் நீங்க அஸ்வமேத யாகம், அதற்கு மேல் நல்ல பிள்ளைகள் பிறப்பதற்காக புத்திரகாமேஷ்டி யாகம். ரிஷ்யசிங்கரை கொண்டு அஸ்வமேதம், புத்திரகாமேஷ்டி 2 யாகமும் பண்ணுகிறார். இந்த யாகத்தின் விளைவாக பெருமாளே என்ன பண்ணாரா, தன்னை 4ஆக பிரித்து கொண்டு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் என்று பெருமாளே 4வராக, ஏன்னா இவருக்காக கிருத்வாத்மானம் சதுர்விதம்னார் வால்மீகி. அப்படி தசரதனுக்காக தன்னை 4ஆக்கி கொண்டு பெருமாள் அவருக்கு மகனாக தோன்றினாராம். இதையும் ஒரு வடிவத்தோடு தோன்றினா போதுமே, பெருமாள் ஏன் 4வராக, ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன்னு ஏன் 4வராக பிறக்க வேண்டும்? ஒருவராய் வந்தால் போதாதா, 4வராய் வர வேண்டுமானா? இதே ஸ்ரீரங்கத்தில் பாதுகா சகஸ்ரம் இயற்றிய சுவாமி வேதாந்த தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் அதுக்கு காரணம் சொல்றார். ராமன் ஏன் தசரதனுக்கு 4 பிள்ளைகளாக வந்தான் அப்படின்னா, ராமனுக்கு மனசுல ஒரு ஆசையாம், தன்னுடைய பாதுகா தேவிக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தியா இருக்கு. பெருமாள் திருவடியில பாதுகை அணிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா, ரங்கநாதனுடைய பாதுகை. அந்த ரங்கநாத பாதுகைக்கு பெருமை ரொம்ப ஜாஸ்தி. ஆனா பெருமாளுக்கு அதனால என்ன ஒரு விருப்பம்னா, தன் பாதுகைக்கு தானே திருவாராதனம் பண்ணணும், தானே பாதுகைக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம். என்ன பிரச்சனைனா, இவர் பாதுகைக்கு பூஜை பண்ணா லோகத்துல எல்லாரும் கிண்டல் பண்ணுவா, இவர் என்னடா இது இவ்வளோ தூரம் தன்னைத்தானே காலரை தூக்கி விட்டுக்கிற ஆளா இருக்கார், தன்னுடைய பாதுகையை தானே வச்சு பூஜை பண்றாரே அப்படின்னு யோசிப்பாளாம். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், இதுக்கு ஒரு சாக்குக்காகத்தான் 3 தம்பிகளோடு சேர்ந்து அவதாரம் பண்றேன்னு சொல்லி பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் கூட 3 தம்பியோடு வந்து அவதாரம் பண்ணி அந்த தம்பிகளை கொண்டு தன் பாதுகைக்கு பூஜை பண்ண வச்சு, ஆக்சுவலா அவ வடிவில் இருந்துட்டு தன் பாதுகைக்கு தானே பூஜை பண்ணிட்டாருங்கிறார். மனுஜ திரோஹிதேன சக்கியே வபுஷைகேன விரோதினாம் நிராசே அபஜத் பரதாதி பேதம் ஈஷா ஸ்வயம் ஆராதயித்தும் ஹி பாதுகே. தன்னுடைய பாதுகைக்கு தான் திருவாராதனம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதைத்தான் ஒரே வடிவத்தோடு அவதாரம் பண்ணி தன் பாதுகைக்கு தானே பூஜை பண்ணா லோகத்துல பார்க்கறவாள்லாம் கிண்டல் பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணாலும் கிண்டல் பண்றவாள்லாம் இருக்கா. அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், கூட 3 தம்பியையும் அழிச்சுன்னு வந்துட்டு தம்பிகள் மூலமாக தம்பிகள் வடிவில் தானே இருந்து பாதுகைக்கு தானே திருவாராதனத்தை பண்ணிட்டார். ஏன்னா பரதன் பாதுகையை ஆராதித்ததை அறிவோம், கூட சத்ருகுணனும் உதவிக்கு இருந்திருக்கான், லக்ஷ்மணன் கூட இருக்கிறவன் பாதுகையை ஆராதிக்காமல் இருப்பானா? அதனால 3 தம்பிகள் மூலம் பாதுகா ஆராதனத்தை ராமன் நடத்தினுட்டான்னு தேசிகன் ரசிக்கிறார். அது எதை போலன்னா, பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்தில் திருவரங்கநாதனை அனுபவிக்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப சுவைபட சாதிச்சார். என்னன்னா, அக்ரே தார்க்ஷ்யேன பஷாத் அகிபதி சயனேன் ஆத்மனா பார்ஷ்வயோஷ்ச ஸ்ரீபூமிபியாம் அத்ருப்தியா நயன சுலகனைஹி சேவியமானாமிருதௌகம். இங்கே ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி இருக்காரே, அந்த நம்பெருமாளுக்கு தன்னுடைய அழகை தானே ரசிக்கணும்னு ஆசையாம். அவ்வளோ அழகாக இருக்கார் ஸ்ரீரங்கத்து உற்சவர் நம்பெருமாள். தன் அழகை தானே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனால் தானே சுற்றி நின்று அனுபவிச்சா எல்லாரும் கிண்டல் பண்ணுவா. அதனால தான் நம்பெருமாளை எதிர்த்தாப்புல கருடனா வடிவெடுத்துன்னு முன்னாடி போய் நின்று தன் முன்னழகை தானே ரசிச்சாராம். இதே நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாக வடிவம் எடுத்துட்டு பக்கவாட்டில் நின்று ரைட் சைடு லெஃப்ட் சைடு அழகா அவரே ரசிச்சாராம். பின்னழகு முன்னிலும் பின்னழகிய பெருமாள் இல்லையா,
பின்னழக ரசிக்க பெரிய பெருமாள் மூலவரா அவரே போய் படுத்துண்டு தன் பின்னழக தானே ரசிச்சாராம். அதனால நம்பெருமாளை சுத்தி கருடன் இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி இருக்கான்னு நினைக்காதீங்க. இவர் தான் இத்தனை வடிவமும் எடுத்துட்டு தன் அழக தானே ரசிக்கிறாருங்கிறார் பராசர பட்டர். அது போலதான் ராமனே என்ன பண்ணா, லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் இந்த 3 வடிவத்தை எடுத்துட்டு தன் ராம பாதுகையை அவர்கள் மூலம் தானே ஆராதித்து சந்தோஷப்பட்டான். இப்படி 4வராக தசரதனுக்கு பிள்ளையாக வந்து அவதரித்தான். அவதாரம் செய்து வசிஷ்டரிடம் குருகுல வாசம் செய்தான். பகவானுக்கு புதுசா ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் கத்துண்டு தான் ஞானம் வரணும்னு தேவையில்லை. ஆனாலும் லோகத்துல ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லாமல் யாராலும் ஞானம் பெற முடியாது. அதை நமக்கு உணர்த்துவதற்காக ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் 4வரும் அவதரித்த வரிசை என்னவோ ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் தான். ஆனால் அட்டாச்மெண்ட்ல எப்படின்னா லக்ஷ்மணன் எப்போதும் ராமனோடு இருப்பான், சத்ருகனன் பரதனோடு இருப்பான். அதனால ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் என்று தோன்றியவர்கள் ராம லக்ஷ்மணர்களாகவும் பரத சத்ருகனர்களாகவும் வசிஷ்டருடைய குருகுலத்திலே பயின்று கிடுகிடுன்னு 64 கலைகளும் கத்துண்டாளாம். இதை அடியனின் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சுராமாயணத்துல சாதிக்கிறார். அங்காத் அதாங்கம் கிலலாலிதாஸ்தே ராஜ்யஸ்ச ராஜ்ஞோ மகிஷீஜனஸ்ய பிராபுர்யதா தத்வத் அமூன் கிரமேண வித்யாஷ சர்வா சுபகா அவாப்புஹு. ராமன் தன்னுடைய தந்தையின் மடியிலிருந்து தாயின் மடிக்கு தாவி, தாய் மடியில் இருந்து தந்தை மடிக்கு எந்த வேகத்துக்கு தாவுவானோ, அப்பா மடியிலேருந்து அம்மா மடி, அம்மா மடியிலேருந்து அப்பா மடி தாவர வேகத்துல வித்தியைகள்லாம் தாவி ராமன்ட்ட வந்து சேர்ந்துருத்தோ அவ்வளோ ஃபாஸ்டா எல்லா வித்தியைகளும் கற்று தேர்ந்தான். அப்படி ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவார். 64 கலைகள் அத்தனையும். அது என்னென்ன கலைகள்னா அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திரசாஸ்திரம், சகுணசாஸ்திரம், சிற்பசாஸ்திரம், வைத்தியசாஸ்திரம், உருவசாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதனசாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இவைதான் 64 கலைகள். அத்தனையும் வசிஷ்டரிடம் குருகுலவாசம் பண்ணி அப்பா மடியிலேருந்து அம்மா மடிக்கு தாவர வேகத்துக்கு வித்தியைகள்லாம் தாவி ராமபிரானிடமும் தம்பிகளிடமும் வந்து சேர்ந்து விட்டன. எல்லாவற்றையும் கற்று ராமனும் இங்கே பேரழகனா விளங்குறான். சீத்தை அங்க பியூட்டின்னு சொன்னா ராமனுக்கு ஹேண்ட்ஸம், அவ்வளவு அழகாக விளங்குகிறான். எவ்வளவு அழகுன்னா ராமனுடைய அழகை வர்ணிக்க கம்பர் ஒரு பாட்டு போட்டார். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் எடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வென்பதோர் அழியா அழகுடையான். ராமன் அழகுக்கு ஓமை சொல்லணும்னா அங்க சீதைக்கு சொன்னார், லக்ஷ்மியே ஒரு பெண்ணா வந்துட்டா என்ன ஓமை சொல்லுவேன். இங்கே பார்த்தா ராமனுக்கு ஓமை சொல்லலாமா? கருப்பா இருக்கான், மையோ, மைய சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா மையில ஒரு பளபளப்பு இல்லை, மை கருப்பா இருக்கு, பளபளப்பு இல்லை. ராமன் பளபளன்னு இருக்கானே, அப்ப வேண்டாம். மரகதமோ, மரகதக்கல் பளபளன்னு இருக்கே, அதை சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா மரகதத்துல ஒரு மென்மை இல்லையே. அப்போ மறி கடலோ, கடலை சொல்லலாமா? நீலக்கடல் சொல்லலாம். ஆனா உப்பு கரிக்கிறதே. மழை முகிலோ, அப்ப கார் மேகத்தை சொல்லலாமா? சொல்லலாம். ஆனா மழை பொழிஞ்சப்புறம் வெளுத்து போயிடுறது. ராமன் எவ்வளவு கருணை மழை பொழிந்தாலும் வெளுக்காமல் அப்படியே இருக்கானே. அப்ப மைய சொல்லலாமான்னா பளபளப்பில்லை, மரகதத்தை சொல்லலாமான்னா மென்மை இல்லை, கடலை சொன்னா உப்பு கரிக்கிறது, மேகத்தை சொன்னா பெஞ்சிட்டு வெளுத்து போயிடுறது. சாலிட், செமி சாலிட், லிக்விட், கேஸ் 4ம் ட்ரை பண்ணியாச்சு. சாலிடுக்கு மரகதம், செமி சாலிடுக்கு மை, அப்புறம் லிக்விடுக்கு மறிக்கடல், கேஸுக்கு மழை முகில். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ 4 இல்லை, வேற என்னத்தை சொல்றதுன்னு கம்பர் யோசித்தார். திருப்பாணாழ்வார் ஞாபகம் வந்தது. இதே ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெரிய பெருமாளை திருப்பாணாழ்வார் அனுபவிக்கும் போது திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அழக சேவிச்சார். கையினார் சுரி சங்கு அனல் ஆழியர் நீழ்வரை போல் மெய்யனார் தொடப விரையார் கமழ் நீழ்முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவினனை மிசைமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே ஆலமா மரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவி நனையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. ஐயோ, பெருமாளுடைய அழகை அனுபவிக்கும் போது
இதை சொல்றதுக்கு என்கிட்ட வேறு வார்த்தை இல்லை. ஐயோன்னு சொல்வதை தவிர வேறு என்ன சொல்வது? அப்போ வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடி வென்பதோர் அழியா அழகுடையான். ஐயோ இந்த அழகை என்னவென்று சொல்வது? இது அமங்கல ஐயோ இல்ல, ஐயோ என்ன அழகு, ராமன் என்ன அழகு, ஐயோங்கிறாராம் கம்பர். இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லுவா. ஒரு வீட்டில் ரொம்ப உயரத்தில் தீபாவளிக்கு பக்ஷணம் பண்ணி மேலே வச்சுட்டா. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, பக்ஷணத்தை எடுக்கணும்னு முதல்ல ஒரு ஸ்டூல் போட்டு கையை நீட்டினா எட்டலை, அடுத்த ஸ்டூல் போட்டு ஏறினா எட்டலை, அடுத்த ஸ்டூல் போட்டு ஏறினா எட்டலை. அந்த மாதிரி ராமனுடைய அழகு என்ற அந்த பக்ஷணம் லட்டு மாதிரி இருக்கு ராமன் அழகு. அதை கம்பர் அனுபவிச்சுட்டார். வார்த்தையால எட்டி பிடிக்கணும்னு பார்க்கிறார். அதனால கம்பன் என்ற சிறுவன் வார்த்தையாலே ராமன் அழகுங்கிற லட்டுவை எட்டி பிடிப்பதற்காக முதல்ல மையின்னு ஒரு ஸ்டூல் போட்டாராம், மரகதம்னு ஒரு ஸ்டூல் போட்டார், மறிகடல்னு ஒரு ஸ்டூல் போட்டார், மழைமுகில்னு ஒரு ஸ்டூல் போட்டார். 4 ஸ்டூலை ஒன்று மேல ஒன்று போட்டு ஏறினாலும் எட்டலை. கொஞ்சம் அப்படி காலை ஊனி கையை தூக்கி பார்க்கலான்னு தூக்கினார். ஸ்டூல் ஆட்டம் கட்டுது. கீழே விழும்போது என்ன சொல்லிட்டு விழுவார்? ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று ஐயோன்னு கவிஞன் விழுந்தான். கவிஞன் எப்ப விழுந்தானோ கவிதை எழுந்து நின்று விட்டது. கவிஞன் விழுந்தா கவிதை எழும். அதனாலதான் அந்த பாட்டு இன்றும் சாகா வரம் போல் நிலைத்திருக்கு பாருங்க. அதனால ராமனுடைய அழகையும் வர்ணிக்க முடியாத அழகு. அப்படி ஒரு பேரழகு வாய்ந்தவனாக, அதுவும் ராமனுடைய ஓரோரு அவயவமும் அழகு. மொத்தமா செவிச்சா மையா மரகதமா மறிகடலா மழைமுகிலாங்கிறோம். ஓரோரு அவயவமா செவிச்சவாள்லாம் இருக்கா. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ்கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். அவன் தோள் அழக பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருப்பாளாம், திருவடியை பார்த்தவா திருவடியே பார்ப்பாளாம், அவன் கையை பார்த்தவர்கள் கையையே பார்ப்பார்களாம். ஏன்பா ஒரு பொருளை ரொம்ப நேரம் பார்க்கறான்னா என்ன அர்த்தம்? கண்ணில் பிரச்சனைன்னு அர்த்தம். கண்ணில் ப்ராப்ளம் இருந்தால் தான் ஒருத்தர் பஸ் போர்டையே இப்படியே பார்த்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இது திருச்சின்னு போட்டிருக்கா, ஸ்ரீரங்கம்னு போட்டிருக்கா, இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கண்ணில் ப்ராப்ளம்னு அர்த்தம். அதனால தான் அதை ரூல் அவுட் பண்ணிட்டார் கம்பர். வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். அவளுக்கு கண்ணெல்லாம் கத்தி போல ஷார்ப்பாக தான் இருக்குன்னார். ஷார்ப்பா கண்ணு இருந்தாலும் ஏன் ஒரே அவயவத்தை பார்க்கறான்னா, அந்த அவயவம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பொருளின் பெருமையினாலே அதையே மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள். எதை போலன்னா, பெருமாளுக்கு சரீரமாக நிறைய தேவதைகள் இருக்கா. இந்திரன், சந்திரன், வாயு, வருணன். அந்த ஒவ்வொரு தேவதையின் அடியார்கள் என்ன பண்ணுவாளாம், பெருமாளுக்கு ஒரு அங்கமாக ஒரு சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவதையை மட்டும் பார்த்துருவா, மொத்த பெருமாளை பார்க்காம இருப்பா. அது போல ஊழ்கொண்ட சமயத்து அன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். அது போல அந்த ஒரு குறிப்பிட்ட தேவதையை பார்த்துட்டு மொத்த திருமேனி உள்ள பெருமாளை பார்க்காதது போல பெருமாள் திருமேனியில ஒரு அங்கத்தை பார்த்துட்டு மற்ற அங்கத்தை பார்க்காமல் இவர்கள் நின்றார்கள்னு இது ஆச்சாரியர்கள் இந்த பாட்டுக்கு சாதிக்கக்கூடிய அர்த்தம். அதனால அந்த மாதிரி எல்லோரையும் மயக்கக்கூடிய பேரழகு மிக்கவனாக நம்ம மாப்பிள்ளை ராமபிரான் இருக்கிறான். அப்போ கல்யாண பொண்ணை பத்தி